நான் கோலம் போட எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒன்றை ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி எழுப்புனா இது பேர் எப்படி உட்காந்துருக்கு நினைச்சு. அவன் தான் சொன்னானே காலையில் கோலம் போடும்போது என்னையும் எழுப்பி விடுங்க, நானும் கண்டிப்பாக வருவேன் பார்ப்பேன்னு. கொட்டை கொட்டை முடிச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்படியே சளி பிடிக்கும். காலையில் எக்ஸாமுக்கு வேற போகணும். தூங்குனா ஒரு சாமத்தையும் தூங்க மாட்டேது. தூங்குப்பா. எனக்கு நானும் அம்மாவை போயிட்டு குளிர் வேற. இங்கே உள்ளே எப்படி குளிருது பாரு. நம்ம வெளில போயிட்டு நான் போனால் இங்கே செம்மையாக தூங்க குளிரும். மாட்டாங்க. இல்லப்பா எனக்கு ஜாலியா இருக்கும்ப்பா. ஜாலியா வா வெளில வந்து பாரு. காலைல படுத்துட்டு தூங்கி என் உயிரை எடுக்கும் காலைல. இல்ல இவங்க போய் சொல்றாங்க. காலையில் எக்ஸாம் வேற இருக்குல்ல, படுத்து கொஞ்ச நேரம் தூங்கு. முடிச்சுட்டு உட்காந்துருக்கான் பாருங்க. மணி வந்து 5 ஆகுது. சரி எந்திரிச்சு நம்ம போயிட்டு கோலம் போடலாம். நேற்று ஒரு கோலம் பார்த்தேன்னா சரி அந்த கோலத்தை இன்னைக்கு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலம் கூட வருதான்னு தெரில. சரி போடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இவன் எழுந்திரிச்சிட்டான். நான் சரி இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இவங்களும் எழுப்பினேன். சரி வீடியோ எடுத்து கூட பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். வீடியோ எடுக்கும்போதே இங்கே தூங்கி வந்துட்டு இருக்கான். அது ராத்திரியில் 4 மணிக்கு எழுப்பி விட்டு சாப்பிட்டு. அவருக்கு இது மிட் நைட் போல இருக்கு. எனக்கே அப்படிதான். நானும் காலையில சீக்கிரம்லாம் எழுந்திரிக்க மாட்டேன் பெருசா. இப்போவாது எதோ தேவை இருந்தால் தான் எழுந்திருப்பேன். மற்றபடிலாம் கரெக்டாக தூங்கி எழுந்திரிச்சிருவேன். அப்படிதான் என்ன பண்ண தெரில. ஆனால் போடணும்ல. சரி இது போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இன்னைக்கு லாங்காக எடுக்கலாம்னு நினச்சோம். என்ன எடுப்பீங்களா மாட்டீங்களா? எடுக்கிறேன் வா, வேற வழி பாப்பா. நீ வந்து காலையிலலாம் இவர் என்னமா பண்ணுவாரு, தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உட்காந்துட்டு அந்த போன்ல அப்படி என்னதான் இருக்கும் போனை பார்த்துட்டே இருப்பாங்க. அதுவே வந்து நான் ஏதாவது ஒரு வேலை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கெல்லாம் எப்படியாவது செஞ்சே ஆகணும்னு இந்த குளிர்ல ஏஞ்சி போய் நீ பால் வாங்கிட்டு வாடா, உனக்கு தெரியும். நீ வெளில வா ராஜா. இது பேசுற பேச்சு இதுக்குதான். இது தூங்க வச்சுட்டு நாங்க வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சோம். நாங்க எந்திரிச்சிட்டு சரி வேற ஏதாவது யோசிக்கலாம் கோலத்துக்கு அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிட்டு இருக்கோம். டக்குன்னு எழுச்சி உட்காந்துக்கிட்டு போய் மூஞ்செல்லாம் கழிட்டு வந்து உட்காந்துருக்கான். இவனை என்ன செய்யறது எனக்கு தெரியல. சரி வாங்க கோலம் போட போவோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோலம் போட போவோம். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இவன் தான் போட போறான். வாங்க பாய் பாய். வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எங்க வீட்டுக்கு. எனக்கு தூக்கம் இப்பயோ வருது. சரி 5 மணிக்கு எந்திரிக்க போல எனக்கு துப்புல பாருங்க. துப்பு கட்டவல 5 மணிக்கு கூட எந்திரிக்க மாட்டேங்க. என்னையும் போட்டு சாவடிக்கிற. அங்கெல்லாம் பாரு தெருவில் எல்லாரும் உங்களுக்காக தான் எந்திரிச்சு கோலம் போடனேன். கோலம் போட போறேன். கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கோலம் நல்லா இருந்தா நாங்களே லைக் பண்ணுவோம் போங்க. அப்புறம் நம்ம எல்லா வீடியோ பார்க்கணும். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய் பாய். நைட்டே கூட்டியாச்சு நேத்து. சரி திருப்பி ஒரு டைம் கூட்டிட்டு தான் போகணும். ஃப்ரெண்ட்ஸ் அம்மா கூத்துறாங்க. நான் வந்து இப்போ கோலம் போட போறேன். அம்மா கோலம் போட போறாங்க, நான் கலர் அடிக்க போறேன். கலர் போடல, சிக்கு கோலம். அதுதான் ஈஸி. சிக்கு கோலம் போடுது இந்த மக்கு. நீ வரவாப்பா, அம்மா கூப்பிட்டோம். சிக்கு கோலம்னாப்பா அது புள்ளியா வச்சு தொடப்பம் வேற இந்த கயிறு மாதிரி இல்லல்ல, புள்ளியா வச்சு அந்த பூ மாதிரி போட்டோம். தரையில தண்ணி நிறைய தெளிச்சுன்னு வச்சுக்கோங்க. மாறி தலை லைட்டா மட்டும் தெளிச்சுட்டு அப்படியே தொடப்ப தலை பண்ணி மண்ணு தரனா இழுத்துரும். இது சரி வராது. ஊட்டிட்டல கொஞ்சம் ஓரளவுக்கு இது பண்ணிட்டு அந்த ஈரம் இருந்தாலே போதும், கோலமா பிடிச்சி. அதுதான் ஈரத்துக்கு தான். லைட்டா தெளிச்சுட்டு இப்படி தேய்ச்சோன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுது. நிறைய ஊத்துனாலும் சரி வராது. இப்போ நான் போட போற கோலம் பார்த்தீங்கன்னா 13 புள்ளி 1ல நிறுத்தினாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா லைனாக புள்ளி வைக்கல, கொஞ்சம் மாறி தான் வருது. அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. அதனால சும்மா வச்சு போட்டு மட்டும் காட்டுறேன். அதுவுமே வருதான்னு தெரியல. இடையில ஃபோன் எடுத்து தான் பார்க்கணும். போடுவோமா? ஸ்டார்ட். 13 எனக்கு புள்ளியே கோணமானல தான் போகும், ஸ்ட்ரைட்டா வராது. இருந்தாலும் ஏதோ வச்சு நேத்து எப்படியோ அப்படியே தத்தக்க முத்தக்க ஆடி போட்டேன் அந்த கோலத்தை. அதை கூட நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஐயோ எனக்கு ரொம்ப வெக்கமா வந்துச்சு. அந்த கோலம் போடும் போது நான் இருந்தேங்க. அந்த ஆர்ஐபி கோலம் கடவுளே.
அது போட்ட கொஞ்ச நேரத்தில் மழை வந்தது பாருங்க. அது சரி நனையக்கூடாதுன்னு கூட பிடிச்சிட்டு இருந்தா நான் நனைஞ்சி ஒரு மாதிரி ஆயிட்டேன். சரி போ இன்னைக்கு இதுக்கு இந்த கோலத்துக்கு இதுதான் தலைவிதி அப்படின்ட்டு வந்துட்டோம். அன்னைக்கு நல்ல வேலை, ஆனா சின்னதா போட்டோம். சின்னதுலயே மழை வந்ததால தப்பிச்சிட்டோம். பெருசா இருந்தா கஷ்டம், மனசு கஷ்டமா இருந்திருக்கும் கஷ்டப்பட்டு போட்டு. 3, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. இப்ப இந்த 13 புள்ளியே நான் எப்படி இங்க இருந்தா எங்கேயோ போகுது. பரவாயில்ல போடு, அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற புள்ளி வச்சுக்கோ. அது எனக்கு புள்ளி வைக்கிறதே சரியா வரவே மாட்டேது. ஆனா உண்மையா சொன்ன அந்த ரங்கோலி தான் வந்து எனக்கு ஓரளவுக்கு நல்லா வரும். ஆனா ரங்கோலி போடுறதை விட இந்த சிக்கு கோலம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட போடுற மாதிரியே இருக்கு எனக்கு. ப்ராக்டிஸ் பண்ணியா? இல்ல, சும்மா போடுற பாவண்டி வியூவர்ஸ்லாம். பாப்போம், ஒரு நம்பிக்கை தான் என் மேல எனக்கு இருக்க நம்பிக்கை. எப்படியாவது சமாளிச்சிருவேன் அப்படின்ற நம்பிக்கை தான். நீ சமாளிச்சிருவ. சச் a God gifted child இல்ல நீ. அதாயிட்டியா? உண்மையதான் சொன்னேன். ஆண்டா உன் மூலம் எனக்கு கொடுக்காம விட்டானே. எது என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டா சொல்லி கொடுத்தா தானே போட முடியும். இப்படி இருந்தா நான் எப்படி போடுறேன்? நான் தான் சொல்லிட்டேனே, சிக்கு கோலம் போட போகுது மக்குன்னு. போடுடி மக்க. நான் தான் பேசணும்ல, போனை பார்த்து போடுடி. எதுக்கு இந்த ரிஸ்க்கு? விடிய காலில் இந்த குளூர்ல இருந்தாலும் ஒரு நப்ப ஆசை. இப்ப நான் போடுவேன், ஏன்னா பாரு. வெரி குட். ஏதோ தெரியுது இல்ல, நீ என்கிட்ட காமிச்சல அந்த மாதிரி ஒரு ஷேப் வருது, பாப்போம். இன்னும் போடவே ஆரம்பிக்கலையா? ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட ஃபினிஷிங் சரியில்லையாப்பா. ஆனா எப்படி இருந்தாலும் ஏதோ மேட்ச் பண்றேன்னா இல்லையா? நான் தான் சொல்லிட்டேனே, திரும்ப திரும்ப ஏன் சொல்ல வைக்கிறேன்? எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு இந்த கோலம் போட. சிக்கு கோலம் போட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட சொன்னாங்க, அவன் ஒய்ஃப் சூப்பரா கோலம் போடுறாங்க. எப்படி எனக்குலாம் இதெல்லாம் வரவே வராது. இது யார் சொன்னது? அப்படி ஏன் ஆபீஸ்ல தான் எல்லாரும் சொன்னாங்க, சுத்தமாவே வராது, சுட்டு போட்டாலும் வராதுங்கிறாங்க. நான் தான் சொன்னேன், இல்ல நல்லா போடுவாங்க அவங்க. சொல்லி கலாச்சிட்டு வந்துருக்கேன். கலாய்க்கலாம் இல்லை, எல்லாருமே வந்து சூப்பரா இருக்குன்னு தான் சொன்னாங்க. இந்த 2 நாள் கோலத்து நான் போட்டோ எடுத்து வச்சிருந்தேன்ல, சொல்ல போனது ஏன்டி நான் கூட பயந்துட்டேன்டி. அடப்பா நீ பயந்துட்டு தானப்பா. அங்க பாருங்க, ஐயோ தப்பு பண்றது ஏதோ அவன் பாட்டுக்கு கேம் விளாண்டுருந்தாங்க. திடீர்னு இல்ல அவனுக்கு வயிறு துடிச்சிருச்சான். அவனுக்கு பயத்துல வயிறே துடிச்சு. இல்ல பேசிக்கிட்டே ஒரு கோடு அந்தாண்ட போட்டேன். அட லூசு, கரெக்டா போடுடி, பார்த்து போடு. வீடியோ தான் நான் எடுக்கிறேன். நீ பார்த்தாதான் நடுக்கத்துல வர மாட்டேது, பார்க்கலன்னா கூட ஓரளவுக்கு வருது. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, ஒரு ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கோ, அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணு. பாருங்க, வியூவர்ஸ்க்காக அவங்க கேட்டுட்டாங்கன்னு கோலம் பண்ணாங்கிறதுக்காக என் ஒய்ஃப் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு. யாரா கமெண்ட் போட்டுற போறேன், நான் எங்கப்பா கேட்டேன் அப்படின்னு. பரவாயில்ல, வியூவர்ஸுக்குன்றதை தாண்டி நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்குமே இந்த கோலம் போடுறது பிடிச்சிருக்கு. என்ன பிடிக்காத விஷயம்னா இந்த குளூர்ல எழுப்பி கோலம் போடுறது, அதுதான் பிடிக்கல. மார்கழி மாசம்லாம் அப்படிதான் போடுவாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பெரிய கோலம் போடுவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்குல்ல, இப்பெல்லாம் யார் போடுறா?
சும்மா நம்மள நானே இப்ப வீடியோக்காக தான் போடுறேன். எல்லாம் ஓரளவுக்கு சின்னதா தான் போடுவேன். ரொம்ப பெருசா யாரு போடுவா? எங்க அத்தை எல்லாம் கோலம் போடுவாங்கப்பா. எங்க அப்பாவுடைய அக்கா அவ்வளோ அழகா போடுவாங்க. அவங்களுக்கு இருக்க டேலண்ட் யாருக்குமே இருக்காது. அவ்வளோ சூப்பரா கோலம் போடுவாங்க. இந்த டீ ஃபில்டர் இருக்கு பாருங்க, அதாலேயே கலர் எப்படி அழகா அடிப்பாங்க. நமக்குலாம் அந்த அளவுக்கு. அது மாதிரி எங்க அக்காவும் கோலம் நல்லா போடும். யாரு? நிஷாக்கா. தீபாவுக்கு அந்த அளவுக்கு கோலம் வருமானு எனக்கு தெரியல. இவங்களுக்குலாம் நல்லா கோலம் வரும். அதுதான் எனக்கு ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கேன். எங்க அம்மாவுக்கு கோலமே தெரியாது. உங்க அம்மா ஹெல்ப் பண்ண வரேன்னு சொன்னாங்க, வரல. கலர் அடிக்க வரேன் பாப்பா அப்படின்னாங்களே. இல்ல, அதான் சிக்கு கோலம் தானே, இதுக்கு கலர்லாம் ஒன்னும் அடிக்கல. வேணான்னு சொல்லிட்டியா? வீடியோ பார்த்து அது இதுன்னு பண்ணி ஒரு வழியாக கொண்டு வந்திருக்க. பார்ப்போம். வீடியோ ஓடிட்டே இருக்கு பாரு. பாஸ் பண்ணிட்டியா? பாஸ் பண்ணிட்டேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? எலி தான் என்னைக்கு காயுது, எலி புழுக்க எதுக்கு காயுது. அங்கே பாரு அப்படியே பின்னாடி. குடும்பமா சேர்ந்து உழைச்சாதானே முன்னுக்கு வர முடியும். உழைக்குது. இது மட்டும் என்ன வெட்டி வேலையா? வெட்டியாவா காலைல 4 மணிக்கு எழுந்து கோலம் போட்டு இருக்கோம். ஆனா ஒரு சில பேருக்கு அப்படிதான் தோணும். என்ன அது? வெட்டியா போடுறது. அது என்ன புள்ளி ஏனோ 1 கிலோமீட்டர் தாங்காண்ட போய் கிடக்குது. நான் இங்க எல்லாம் வச்சேன். சரி, இப்போ நான் கேமராவில் ஷூட் பண்ணுறேனே, நம்மளோட மைக்கும் கேமராவுக்கு தகுந்த மாதிரி இல்லையா? வாய்ஸ் இதாகுமா? ஓரளவுக்கு கேட்கும், பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட் டைம் போட்டிருந்தேன்ல, நல்லா தான் கேட்டுச்சு. அப்புறம் ஃபோனு இல்லை, ஆனால் தூரமாக இருக்கே, சத்தமாக கூட கேட்கும். ஓரளவுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் கேட்கும். யாரு இங்கே கத்திட்டு இருக்கா? சவுண்டு தான் ஒன்றும் இல்லையே. விடிய காலில் தான் சவுண்டு இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோயிலில் பாட்டு போட்டுருவாங்க. என்ன பண்ணுவாங்க? தாயே கருமாரி. அப்ப காபி ரைட் வரும், கட் பண்ணி விட்டுற வேண்டியதான். உட்காந்துட்டு போறதுக்கே முடியல. அப்பெல்லாம் வந்து குனிஞ்சிக்கிட்டே கோலம் போடுவாங்க. எப்பயும் நம்ம அம்மா எல்லாம் போடுவாங்க, குனிஞ்சிட்டே தான் போடுவாங்க. என்னால முடியல, உட்காந்துட்டு போ. உட்காந்துக்கோ. கஷ்டம் தான். தாங்கல, முதுகு வலிக்குது. கஷ்டம் தாண்டி. போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். பட் அதுக்கு பின்னாடி இவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறது இப்போதான் தெரியுது. உண்மையுமே கஷ்டம்தாங்க. இந்த கோலத்துக்கு காலம் நான் எங்க ஒரு வழியா எப்படியோ கொண்டு வந்துட்டடி. கடவுளை, காலு பிச்சிட்டு போயிடும் போது. இது உள்ள போய் போட முடியல, கலைஞ்சிரும்னு பயமா இருக்கு. எங்க அப்பா 3D எஃபெக்ட்ல இருக்க. இது கலர் வரும்டா. இல்ல, இதுக்கு கலர் தேவையில்ல. பாப்போம், அடிஷனல் நம்ம ஏதாவது மேட்ச் பண்ணணும்ல. எப்பவுமே ஒருத்தவங்க பண்ண மாதிரி நம்ம பண்ணோம்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் வித்தியாசம் காட்டணும்ல. கிரியேட்டிவிட்டி. ஆனா உண்மையா சொல்லணும்னா அந்த ரங்கோலி கோலத்தை விட இது அவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. பாக்குறவங்க கமெண்ட்ல சொல்லுவாங்க. ஏன்டா அவனுக்கு இங்க குளிர்ல உட்காந்துருக்கு பிடிக்கல. உன்னதான் வராதரா போய் தூங்குடான்னு சொன்னல. தூங்குனா ஒரு சாமத்தையும் எஞ்சி உட்காந்துருக்கு. அவன் என்ன நினைச்சிட்டு வந்தான்? ஆசையா கலர் போடுவ, கலர் கோலம் போடுவ, நம்மளும் சேர்த்து கலர் அடிக்கலான்னு வந்தான். அவனை நீ ஓரமா உட்கார வச்சல, அதனால அவனுக்கு பிடிக்கல. கலர் அவனுக்கு அடிக்க தெரியாது. அப்படியே நான் அள்ளி கொட்டிடுவோம். ஓகே தானே? பர்ஃபெக்ட், சூப்பர், வாவ். இப்போ இதை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மேக்கப் போட போறேன். இது மேக்கப்னா கலர். ஆமாப்பா, செமையா இருக்குல்ல. திறமை கதைடா உங்க அம்மா. கலாய்க்கிறேண்ணா, உண்மையுமே தாண்டி. ஒருத்தவங்க போடுறத பார்த்து நம்ம போடுறோம். இதுல என்ன திறமை இருக்கு? நமக்கா வரணும் ஒரு விஷயம், அதுதான் திறமை.
ஒருத்தவங்க போடுறத பார்த்தும் பார்த்தா போடுறதுக்கு ஒரு திறமை வேணும்ல. இப்போ என்ன வேணாம் சொல்லு, இதை போட சொன்னால் எங்கே போய் நிற்கனே தெரியாது, கோலமாக இருக்காது, அது அலங்கோலமாக இருக்கும். இல்ல கஷ்டம்தான், ஓரளவுக்கு பேசிக் தெரிஞ்சா போடலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே ஏதாவது ஒரு டிசைன் போட்டால் கொஞ்சம் அழகா இருக்கும், என்ன போடலாம்? போடு, பட் ஏதாவது போட்டு கெடுத்து விட்டுறாத. இல்லை இல்லை, இதுதான் நான் பண்ற மேக்கப் பாருங்க. சரி, அதான் என்ன பண்றது யோசிக்கிறேன். என்னடி அப்படி இப்படின்னு மேட்ச் பண்ணி ஏதோ கொண்டு வந்துட்ட போல இருக்கு. நான் மயில் டிசைன் போடுறேன். ஓஹோஹோ, நல்லா தான் இருக்கு. அப்பா எப்படி உட்காந்து போட்டுற இவ்வளோ நேரம்? நான் நின்று வீடியோ எடுத்து எனக்கே முதுகு வலிக்குது, அதனால தான் உட்காந்துட்டேன் சேரில். சென்னையில இருக்கும்போது அந்த மாநிலத்துல நான் அப்படியே ஒரு சண்டை போட்டுருக்கேன். அப்பா கொஞ்சம் திட்டுனேன், அது திரும்பி விளையாண்டு போல இருக்கு. ஆஃபரி லீவ் விட்டதுக்கப்புறம் நீ அவ எல்லாம் சென்னை போயிட்ட ஒரு 3 நாள் இருந்துட்டு அவங்க, அது இல்லாமல் தான் மாமா உனக்கு டேப் எடுத்து வரான்ல, அந்த டேப்ல விளையாடலாம். இன்னைக்குதான் ஷாம் மாமா அவங்க ஃபோன் பண்ணாங்க. ஏய் லட்சுமி, நான் வீடியோ எடுக்கிறத தவிர சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக தூரத்துலேருந்து பார்க்கறத உங்களுக்கு மைன்யூட்டாக கட்டம் பாருங்க. ஜூம் போகிறேன், தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்க, இதுதான் அந்த டிசைன். அந்த அளவுக்கு ஒருத்தர் என்னடா ஓவர் பில்டப் கொடுக்குறியே அப்படின்னு நினைக்க போறாங்க. இல்லைப்பா, அவ்வளவுதான் போட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க தான் சொல்லணும். முடிஞ்சிச்சு. இல்லை இல்லை, எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க, வேணா பாரு. நீட்டாக ஆனா இன்ட்ரெஸ்டா இருக்கு எனக்கு உண்மையா. வந்து இப்ப இந்த மாதிரி கோலம் போடுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கு. அதுதான் எப்படி சொல்றது, எந்திரிச்சிக்கோ எந்திரிச்சிக்கோ. அம்மா காலை பூச்சிக்கிட்ட மாதிரி இருக்கு. வீடியோ எடுக்கிறத தாண்டி எப்படி சொல்றது, அடுத்து எப்படி போடணும் அப்படின்றது அந்த ஒரு யோசனையோட போடுறது வந்து நல்லா இருக்கு. அதுக்காக தான் எனக்கு இது பிடிச்சிருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நான் போயிட்டு இதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் வந்து பார்க்க வேண்டியதான். கொஞ்சம் நேரமாவது அப்படியே கொஞ்சம் படுத்தாதான் சரி வரும், இல்லைன்னா அப்படியே டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு, தூக்கம் அப்படி வருது நல்லா. ஆமாம்மா, எனக்குமே ஒரு காஃபி குடிச்சா தேவலான் இருக்கு. ரொம்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லணும், சரியா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரமா அப்லோட் ஆயிடும். வந்ததும் இதை பார்த்துட்டு நீங்க சொல்லணும். சரி, ஓகே, பாய்.